வெரி குட். பாபு பையா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமேல் தான் நீ நடிப்புல தூள் கிளப்பணும். கெஞ்சினா மிஞ்சிக்கோ, மிஞ்சினா கெஞ்சிக்கோ. அப்படிலாம் பயமுறுத்தாத. பையன் மிரண்ட போறான். இத பாரு, சில சமயம் அடிப்பாங்க, சில சமயம் தான் கடிப்பாங்க. பயந்துட்டியா? பயந்திருந்தா உங்க கூட வந்திருப்பேனா சார்? அலே கில்லாடி, இன்னொரு விஷயம், உன் நடமாட்டம் எல்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மாடி பக்கம் போயிடக்கூடாது. மாடியில என்ன இருக்கு? அது வந்து பிசாசு நடமாட்டம் இருக்கு. பிசாசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு அங்கிள். அதான் தேவையில்லாத விஷயம். போக கூடாதுன்னா போக கூடாது. கேட்டதுக்கே எப்படி கோவப்படுறீங்களே? ஒருவேளை நான் மீறிட்டா எவ்வளவு கோவப்படுவீங்க எனக்கு புரியுது அங்கிள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. செம்பகம், இங்கே நிக்கிறேன், எடுத்துட்டு போ. நேத்து இப்படிதான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தப்போ தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க. ரொம்ப விஷய ஞானத்தோட தான் பேசுறான்னு நினைச்சேன். இந்த பையனை ஈ எறும்பு மாதிரி நினைச்சிட கூடாது. பாம்பா நினைச்சு பால் ஊத்தணும், பக்குவமா நடந்துக்கணும். என்னடி ஏன் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி ஆறதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன், வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பவுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியா? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. நான் கொடுத்திருக்க மருந்து மாத்திரைகளை நேரம் தவறாம கொடுங்க. தினம் ராத்திரி ஆனா இவங்கள சங்கிலியால கட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப தேவையே இல்ல. தேவையில்லைன்னு நீங்க சொல்லிட்டா எப்படி டாக்டர்? ராத்திரியில இந்த சனியை இங்க போவோம் அங்க போவோம். இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாங்களும் அலையணும். இந்த சனியை கூட அவஸ்தைப்பட போறது யாரு? நாங்க தானே. பேஷண்ட திட்டாதீங்க மிஸ்டர். ராத்திரி நேரத்துல கண்ணு முழிச்சிருந்து சில மருந்துகளை கொடுத்துதான் ஆகணும். இது லூசு சார். பாட்டில தூக்கி மூஞ்சிலேயே அடிக்கும். அவதிப்படுறது நாங்க தான். ஆமா சார், நான் கொடுக்கறேன் சார். ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து எந்த மருந்தை எப்பப்ப கொடுக்கணும் டாக்டர் சொல்றாரோ அப்படியே நான் கொடுக்கறேன் சார். ஐயோ, ஏனேனா எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற?
சத்தியமா அந்த சோத்தை வச்சுக்கிட்டு சொல்றேம்மா, நாளையில இருந்து விட்டுறேன். அது என்ன நாளன்னைக்கு? எல்லா குடியார பள்ளிகளும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசமானவன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா அருகே வந்தா, தென்றல் வீசுமோ தேன் குளிருமோ, தென்றல் வீசுமோ தேன் குளிருமோ, ஊர்வசி கூட்டம் ஊர்வலம் வந்தால் துடிக்குது மனம், துடிக்குது துடிக்குது தழுவ தவிக்குது. அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா அருகே வந்தா. It is very, very. சொர்க்கவாசனை சுகந்தர வந்தால் அம்மாடி அம்மாடியோ, சோலைகள் எல்லாம் சுந்தரியானால் அம்மாடி அம்மாடியோ, ஏதோ லோகம் நானும் கண்டேன், ரதம் வந்தது ரதம் வந்தது, ஏஞ்சல் நானும் ஊஞ்சல் கண்டேன், சுகம் தந்தது சுகம் தந்தது, வெண்ணிலவுகள் இங்கே நடமாடும், என் கனவுகள் இங்கே அரங்கேறும், அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா அருகே வந்தா. மேனகை வந்து மேனியில் விழுந்தாள், தாகத்தில் திண்டாடினே, தாரகை வந்து தழுவிட வந்தாள், மோகத்தில் தள்ளாடினே, கிண்ணம் ஒன்றை கையில் கொடுத்தாள், மது வேண்டினேன் மது வேண்டினேன், கண்ணம் குழிய நகை சிந்தினாள், மதுவை மறந்தேன் இதழை ரசித்தேன், சொக்குப்பொடி போடும் இவள் கண்களில் சொக்கட்டான் நாடி நான் தோற்கிறேன், அடியே ரம்பா அருகே வந்தா, அடியே ரம்பா அருகே வந்தா, தென்றல் வீசுமோ குளிருமோ,
ஊர்வசி கூட்டம் ஊர்வலம் வந்தால் துடிக்குது மனம் துடிக்குது தவிக்குது